குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களை என்எஸ் விலாக்ஸ்க்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். இங்கே பாருங்க, கல்வி, செல்வம், வெற்றி, புகழ் வேண்டுமா? சரஸ்வதி கலைமகள், மலைமகள், அலைமகளை இது பண்ணணும். விநாயகர் பெருமான், சரஸ்வதி, லக்ஷ்மி தேவி. பூ மறைச்சிக்கிச்சு. ஓகே, இங்கே பாருங்க, இப்படி வச்சுருக்கேன். கல்வி, செல்வம், வெற்றி, புகழ் நமக்கு வேணுமா? இந்த முப்பெரும் தேவியரையும் வணங்கலாம். இந்த 3 சரஸ்வதி, லக்ஷ்மி, விநாயகப் பெருமான் இருக்கிறதையும் நாம் வாங்கி வச்சு இன்றைக்கி நாம் விளக்கேற்றி வீட்டிலே சாமி கும்பிடலாம். இப்போ புதுசாக இன்றைக்கி இந்த படம் கிடச்சதுன்ற இன்றைக்கி பாருங்கள், பூ வேறு மாதிரி கட்டியிருக்கேன். ரோஜா பூ, சம்மங்கி, மருவு 3ஐயும் தனி எப்பவும் கலந்து கட்டுவேன். இன்றைக்கி நான் தனியாக வேறு மாதிரி கட்டியிருக்கேன். நல்லா இருக்குங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு கல்வி, செல்வம், வீரம், புகழ் நமக்கு வேணுமா? இதை தான் நம்ம வணங்க வேண்டும். முதலில் நாம் வணங்க வேண்டும் விநாயக பெருமானை. நாம் குலதெய்வமாக எந்த தெய்வத்தை எடுத்தாலும் நல்லது எதுக்குனாலும் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். முழு முதற் கடவுள் அவ்வளோதான். அவரு தான் நல்லது கெட்டது எதுக்குனாலும் அவரை வணங்கிட்டு தான் நம்ம இது பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு விநாயக பெருமானை வணங்குவோம். விநாயக பெருமானை என்ன? விநாயகராகவல் சொல்லுங்கள், வெற்றி நிச்சயம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விநாயகராகவலை சொல்லுங்கள். விநாயகர் போற்றி சொல்லுங்கள். 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்திரன் இளம்புரை போலும் 8 நந்தி மகன்தனை, நான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. இதை பாடிங்க. விநாயகராகவல் சொல்லுங்கள். சீதக்கலம்ப செந்தாமரை பூவும். இன்னொன்று, விநாயகருக்குன்னு எவ்வளவோ பாடல்கள் இருக்கிறது, அதையும் படிங்க. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அந்த விநாயகர் இது அம்மா பாடியிருப்பாங்க, அவ்வளவு நல்லாயிருக்கும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருகவேன், கற்பமூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார்பட்டி என்னும் பெருங்கரத்தின் கண் உள்ளவன் மாலையில் புத்த உருவத்தின் இயற்கை தோன்றல் தெல்லிய மனத்தார்க்கெல்லாம் திருவருள் வழங்கும் தேவன் கள்ளமில்லா பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி தன்றோ. இதனால் இதை ஃபஸ்ட்டு இது பண்ணுங்க. சரஸ்வதிக்கு என்ன பண்ணுறணும்? சரஸ்வதிக்கு சரஸ்வதி அந்தாதி படிங்க. சரஸ்வதி அந்தாதி படிங்க. இது சரஸ்வதி காயத்ரி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்கள். சரஸ்வதிக்குன்னு எவ்வளோ பாடல்கள் இருக்குது. சகலகலாவல்லி மாலையை பாடுங்க. சரஸ்வதி அந்தாதி பாடுங்க. வெற்றி நிச்சயம். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் அப்படியே கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு சரஸ்வதி தியானம். என்ன, கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கலை சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் தான். அதனால் நானும் உங்களை மாதிரி தான் செய்துக்கிட்டே இருப்பேன். அதனால் வெற்றி நிச்சயம் என்று நான் இந்த ஏப்ரல் 1 நாம் வெற்றி நிச்சயம் என்ற இதை எடுத்து நாம் இது பண்ணுவோம். சரஸ்வதி அந்தாதி. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பழுங்கி போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பாள் இங்கு வாராது எதற் படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போல் கையும் துடி இடையும் அள்ளும் பகலும் அனைவரது நுதல் கல்லும் சொல்லாதோ கவி. இந்த மாதிரி சரஸ்வதி அந்தாதி இது. அந்த மாதிரி இதை சொல்லுங்கள். சகலகலாவல்லி மாலை சொல்லுங்கள். என்ன வேணும்? நம்ம அவ்வளவு சிறப்பான ஒரு இதை நீங்கள் படிங்க. இங்கே பாருங்க, வேதமும் வேதத்தின் அந்தமும் அந்தத்தின் மெய்ப்பொருளும் வேதமும் வேதத்தின் மார்க்கமும் மார்க்க பிணக்க அறுக்கும் போதமும் போத உருவாகி எங்கும் பொதிந்த விந்து நாதமும் நாத வண்டு ஆர்க்கும் வெண்தாமரை நாயகியே. இன்னும் எவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு ஒரு இது. நான்முகன் தேவி, கலைமகளின் அருளே, கலைமகள் உணர்த்திய வேதம், கலைமகள் விட்டிருக்கும் இடம் வெண்தாமரை.
கலைமகளின் உறுப்புகள் யாவும் தாமரை, யாவும் விளங்குவது வெண்தாமரை மலர். அதனால் இதெல்லாம் படிங்க, வெற்றி நிச்சயம். அதனால் நான் ஒன்றும் நாம் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கிறது போலவே இருந்தால் போதும். சரஸ்வதி கூத்தனூர் நாயகி அம்மா அங்கே இருக்குது, போயிட்டு வாங்க. சமயபுரம் போயிட்டு வாங்க. நம்ம லக்ஷ்மி ஸ்ரீரங்கம் போங்க. ஆவுடையார் கோவில் அங்கே அப்படியே வருஷத்தில் ஒன்று போங்க. நான் உங்களை பொழுதுனிக்குமே போக சொல்ல. தூங்கி எந்திரிச்சு செய்யும் தொழிலே தெய்வம் என்று நாம் இது பண்ணிட்டு நாம் இது பண்ணலாம். பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும். கூத்தனூர் நாயகி, சகலகலாவல்லி மாலை, லக்ஷ்மிக்குன்னு இருக்கிற 108 போற்றிகளில் எவ்வளவோ இருக்குது. மகாலட்சுமி, தைரியலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, அந்த வீரியலக்ஷ்மி, தனதானிய லக்ஷ்மி. இதை நீங்கள் இதெல்லாம் இது பண்ணுங்க. லக்ஷ்மிக்குன்னு இருக்கிற ஒரு அந்த இதையும் போய் நம்ம பார்க்கலாம். அதை செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. அதே மாதிரி திருமணம் நடக்கணுமா, அவங்களோட குலதெய்வம் எந்த கோயிலுக்கு முதல்ல குலதெய்வத்தை மனதாலும் நினச்சி வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு முதல் தாலி, முதல் சேலை அவங்களால முடிந்தது. அதாவது வெள்ளியில் கூட மாங்கல்யம் வாங்கி போடலாம் கம்மியாக. இல்லை முதல்ல ஒரு 10 ரூபா 11 ரூபா காசை கட்டி ஒரு மஞ்சள் துணியில் வச்சுருங்க. வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ எல்லாமே முதல் தாலி, முதல் சேலை எடுத்து வச்சு தரன் மனதார வேண்டிக்கோங்க. அங்கே போக முடியலன்னா வீட்லேயே விளக்கேற்றி வச்சு அதை நீங்கள் செய்யுங்க. வெற்றி நிச்சயம். இதெல்லாம் நடக்கும். நடக்காமல் எங்கேயுமே போகாது. நாம் நம்மளே ஒருத்தரை பார்க்குறோம். ஒரு தாய் தந்தையரே நம்மளே பார்க்கலன்னா ஏன் வரல என்னை பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் நம்ம இருக்க மாட்டோம். அப்போ இத்தனையும் வகுத்து கொடுத்த அந்த தெய்வம் நம்மளை விட்டுட்டு இருக்காது. நம்மளை எப்படியாவது பார்க்க வச்சிடும். ஏண்டி நீ என்னை பார்க்கல, மனதார அந்த தெய்வத்தை எல்லாம் உணர்றவங்களுக்கு தான் அந்த இது தெரியும். நம்ம போகலன்னா உடனே மனசில் இருந்து அந்த தெய்வமே நம்மளை கேட்கும். ஏன் நீ என்னை பார்க்கல, வரல அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வீட்டிலையே செய்யுங்க. உங்களுடைய சௌகரியங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் வெற்றி நிச்சயம். அதனால் திருப்பாவை படிங்க. அந்த மார்கழி மாதத்தில் தான் படிக்கணும்னு என்ன இருக்குது? ஒவ்வொரு நாளும் திருப்பாவை படிங்க. திருப்பல்லாண்டு ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக, திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி, ஆண்டாள் அருளிய திருப்பாவை, திருவெண்பாவை, ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி அஷ்டோத்திரம், காயத்ரி மந்திரங்கள், நித்திய பாராயண மலர், இதையெல்லாம் படிங்க. படித்தோன்னா நமக்கு வெற்றி நிச்சயம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே ராமானுஜா. நம்ம தெய்வம் நம்மளை விட்டுட்டு இருக்காது. இத்தனை நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அம்மா அப்பா, நம்ம கணவர், குழந்தைங்க, பிள்ளைகள், மனைவி, ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒருத்தருமே நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வச்சுக்கிட்டு சண்டையே போடுறோன்னா கூட அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் வகுத்து நீதி நேர்மை இப்படி இருக்கணும்னு வகுத்து கொடுத்த அந்த தெய்வத்துக்கு தெரியாதா? அதனால் இதை செய்யுங்க. ஒரு முருகப்பெருமானோட கோயிலுக்கு வேல் சின்னதாக குட்டியாக வாங்கி வெளியில் கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க. முருகப்பெருமானாக இருந்தால். இல்லை நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. வெற்றி நிச்சயம். இதையெல்லாம் நம்ம ஒன்றும் நம்ம கடன் பிரச்சனை தீரணுமா, தெய்வத்துக்கிட்ட அந்த பார்க்கடலிலிருந்து தோன்றிய உப்பை சாமி மேலே ஒரு பூவும் ஒரு புஷ்பமும் ஒரு கப்பில் உப்பை வச்சு நம்ம குளிக்கின்ற பொழுது அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டி இந்த உப்பு கரையிற மாதிரி நம்மளோட கடனும் கரைந்து நாம் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய ஒரே ஒரு உப்புக்கல் அதை எடுத்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குடிங்க. 2-3 உப்புக்கல். அதே மாதிரி மஞ்சள், நல்ல குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள் வீட்டில் வாங்கிட்டு சாமி முன்னாடி வைங்க. இதெல்லாம் வெற்றி நிச்சயம். டெய்லி சுவாமிக்கு சக்கரை நெய்வேதனம் வைங்க, வெள்ளை நெய்வேதனம் வைங்க. இனிப்பாக இருக்கிற மாதிரி அது என்ன கரும்புச்சாறு உங்களுக்கு என்ன இருக்குதோ அந்த இனிப்பாக வைங்க. பால் வைங்க. இதெல்லாம் அவ்வளவு பெரிய மகத்தான ஒரு இது. வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு இதில் நான் சொல்கிறேன். நிச்சயம் வெளியே இது பண்ணோம். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், செய்யுங்க. என்எஸ் விலாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. உங்களுக்கு
ஒரு நல்ல இதை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. அதை நான் செய்கிறேன். அதே மாதிரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. NS Vlogs சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான். நீங்கள் தெய்வத்தை நினச்சி இது பண்ணுங்க. அது ஒரு வகையில் நம்ம கேட்குறத கொடுக்கலன்னா அதுக்கு தெரியும். அது கொடுக்கலன்னா வேறு ஏதாவது நமக்கு எது நல்லதோ அதை செய்யும் தெய்வம். அதனால் வெற்றி நிச்சயம் என்கின்ற அவளோடு கல்வி, செல்வம், வீரம், வெற்றி, புகழ், செல்வம் அனைத்தும் கிடைக்க இந்த பெரும் சக்திகளை நாம் வணங்கினாலே நமக்கு போதுமானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே விளக்கிட்டேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதில் எழுதியிருக்குன்னு அதை மறந்துச்சிருக்கேன். இதையெல்லாம் உங்களால் முடிந்ததை செய்யுங்க, அவ்வளோதான். ஒரு கோவிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நாம் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்